ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். தேவனுடைய மனிதர்கள் விசுவாசத்தை பயன்படுத்தி அவர்கள் வாழ்ந்த தலைமுறையில் வாழ்ந்த ஜனங்களுக்கு மத்தியில் எப்படி தனித்துவமாய் அவர்கள் காணப்பட்டார்கள், அந்த விசுவாசமானது அவங்களை மற்றவர்களை விட்டு எப்படி வேறு பிரித்து அவர்களை காட்டினது என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாய் படித்து வருகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல விசுவாசத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போடக்கூடும். ஒரு மனுஷனுடைய சூழ்நிலையை அது மாற்றும். அந்த விசுவாசம் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த மனுஷனுடைய பேச்சு மாறிடும், சிந்தனை மாறிடும், அவனுடைய எண்ணங்கள் மாறிடும், மற்ற மனிதர்கள் போல் இருப்பதில்லை. இதை தான் கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது கூட நான் சொன்னேன். கிபி கிமு என்று ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பிரிக்க முடியும். கிறிஸ்துவுக்கு முன், அவன் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பாக அவனுடைய சுபாவம் வேறு, எண்ணங்கள் வேறு, அவனுடைய சிந்தனை வேறு. கிறிஸ்துவுக்குள் அந்த மனுஷன் வந்த பிறகு டோட்டலாய் மாறிவிடுகிறது. இப்படி தான் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, நம்ம இதில் வாசிக்கிறது போல நோவா எப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ப முடியாத ஒன்றை அவர் நம்பினாரோ, எப்படி ஏனோக்கு சஞ்சரித்து கொண்டிருந்தாரோ, அப்படியே விசுவாசத்தினால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மனிதர்கள் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறார்கள். நாம் வரிசையாக தொடர்ச்சியாக பார்த்து வரும் பொழுது ஆபிரகாமை குறித்து நம்ம போன வாரமும் நம்ம பார்த்தோம். அவர் சுதந்திரமாய் பெறப்போகிற அந்த இடம், எதற்காய் அழைக்கப்பட்டார், எங்கே போகிறார், எந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு முந்தின வாரத்தில் விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசமானது ஜனங்கள் மத்தியில் எப்படி அந்த நோவா கடைசி நாட்களில் லோத்துவின் நாட்களை போல் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை வைத்து லோத்து வாழ்ந்த காலத்தில் தான் ஆபிரகாமும் வாழ்ந்தார். ஆனால் அவர் எப்படி அந்த விசுவாசம் அவர்கள் 2 பேருக்கு நடுவில் எப்படிப்பட்ட மாறுதலை கொண்டு வந்தது, இவைகளை எல்லாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். இன்றைக்கு நான் உங்களோடு என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று யோசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்த அந்த வார்த்தையை பேசும்படி ஆண்டவர் சொன்னதினால் இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பொதுவாகவே அழைப்பில் அநேக வகைகள் இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா சிலருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், சிலருக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் சொல்லுவோம். இப்போ கரண்டில் சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பத்திரிக்கை யாருக்காவது கொடுத்து விட்றோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற சில மனிதர்கள்ட்ட, வீட்டில் இருக்கிற சிலர்கிட்ட பத்திரிக்கை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவைகளில் முக்கியமான சில நபர்கள் இருப்பார்கள். அவர்களை பார்ப்பதற்கு நாமே நேரடியாக போவோம். நேரடியாக பார்த்து அவர்களை வர சொல்லுவோம். வர சொல்லும் பொழுது எல்லாருக்கும் பத்திரிக்கையை மட்டும் கொடுப்போம். ஆனால் அப்படி முக்கியமான நபர்களாக இருக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டு கலாச்சாரம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு தாம்பூலத்தட்டில் பழம், அவங்களுக்கான ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரிலாம் வச்சு அவங்கள கூப்பிடுவாங்க. நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, நீங்கள் கட்டாயமாக வரணும்னு சொல்லி. அழைப்பு பல வகையாக இருக்குது. இங்கே ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ஆண்டவர் அவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாமின் விருப்பத்திற்கு வாழ்வதற்காக அல்ல, அழைக்கப்பட்டவருடைய விருப்பத்திற்கு வாழ்வதற்காக ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமை அழைக்கும் பொழுது வார்த்தையை அனுப்பி அழைத்தார். இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். நம்மை வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாய் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட மனிதர்களாக இருக்கிற நம்மை அழைக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லார் மேலும் ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 இந்த வசனங்கள் சொல்லுகிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். இன்றைக்கி நாம் தேவனால் முன் அறிந்தவர்கள், முன் குறிக்கப்பட்டவர்கள். எபேசியர் 1:4 சொல்லுகிறது, தமக்கு முன் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் மற்றவர்களுமாய் இருக்கும்படி, அதை பிழை இல்லாதவர்களுமாய் இருக்கும்படிக்கு உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை கிறிஸ்துவுக்குள் முன்குறித்தார். இப்போ நம்ம முன்குறிக்கப்பட்டது உண்மை என்றால் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறதும் உண்மையாக இருக்கிறது.
எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் சொல்கிறார், எரேமியா 1:5 தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே உன்னை அறிந்தேன் அப்படின்றார். அது கருவே உருவாகலை, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே உன்னை அறிந்தேன். இப்போ தகப்பனும் தாயும் சேர்ந்து தங்களுக்கு ஒரு பிள்ளை வேண்டுமென்று விரும்புவார்களே தவிர பிறக்கிற பிள்ளை இந்த பிள்ளையா இருக்கணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், என்னுடைய தகப்பனும் என்னுடைய தாயும் தங்களுக்கு ஒரு பிள்ளை வேண்டுமென்று விரும்பினார்கள். ஆனால் அந்த பிள்ளை மோகனா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்பினார். அதை தான் வேதம் சொல்லுகிறது, பிறப்பதற்கு முன்னமே தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே உன்னை அறிந்தேன். இன்றைக்கு அந்த தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டிருக்கிறது. சங்கீதம் 139 தாவீது சொல்கிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அந்த கருவில் அவயவங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது அவைகள் உருவேற்படும் நாள் முதலாய் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. அப்போ கர்த்தர் நாம் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்மை கண்டிருக்கிறார், நம்மை முன்குறித்திருக்கிறார். நம்மை முன்குறித்தது உண்மை என்றால் நம்மை அழைத்திருப்பது உண்மை. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழுகிற அநேகருக்கு இந்த அழைப்பின் மேன்மை என்னவோ புரிவதே இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிழைப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவனோ பிழைப்புக்காக அல்ல, அழைப்புக்காக வாழும்படி நம்மை அழைக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், ஆபிரகாமுக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்தார். ஆபிரகாமின் மூலமாய் தன்னுடைய வல்லமையை இந்த பூமியில் ஆபிரகாமை சுற்றி வாழ்கிற ஜனங்கள் மத்தியில் காட்ட வேண்டும் என்று விரும்பினார். அன்னைக்கு ஆபிரகாமை அழைத்தவர் இன்றைக்கு கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார். நாம் உலக தோற்றத்துக்கு முன் அழைக்கப்பட்டவர்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏனென்றால் நாம் நம்முடைய விருப்பத்தின்படி இல்லை. நம்ம வாழ்க்கையை அப்படியே கொஞ்சம் பின்னாடி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். நிறைய நபர்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் கிடையாது. ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தில் வாழ்ந்தவர்கள் கிடையாது. ஆனால் எப்படியோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எங்கேயோ படித்தோம், எப்படியோ இருந்தோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வேலை வந்த உடனே கர்த்தர் பாருங்கள், அந்த அழைப்பு நம்ம மேலே அந்த அழைப்பு இருந்ததுனால கரெக்டாக நம்மளை ஒன்றாக இணைத்தார். இன்னைக்கு சரீரத்தின்படி நாம் தூரமாக இருக்கிறோம், ஆனால் ஆவியின்படி ஒன்றாய் நிற்கிறோம். என்ன காரணம் என்றால் ஒன்றே ஒன்று தான், கர்த்தருடைய அந்த அழைப்பு. இன்றைக்கி ஆபிரகாமுடைய அந்த அழைப்பை குறித்து நான் சில காரியங்கள் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஏன் நாம் ஆபிரகாமை படிக்க வேண்டும் என்றால், ஆபிரகாமை படிக்கலை, ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமின் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அந்த செயலை வைத்து நம்மையும் அழைத்திருக்கிறார். நமக்குள்ளும் அப்படிப்பட்ட கிரியை அவர் செய்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ளத்தக்கதாய் இவைகளை நாம் படித்து வருகிறோம். அந்த விசுவாசம், அதாவது 1 கொரிந்தியர் 1:26-29 வரைக்கும் வாசித்தா, அங்கே கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், சகோதரரே நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்மில் வல்லவர்கள் அநேகர் இல்லை, நம்மில் பிரபுக்கள் அநேகர் இல்லை. இப்படி எழுதிட்டு அடுத்து சொல்லுகிறாரு, உள்ளவைகளை, அதாவது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாய் பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இன்னைக்கு நம்முடைய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கொலோசையர் 1:4 சொல்லுகிறது, பரலோகத்தில் உங்களுக்காக நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இந்த ரெண்டையும் இணைக்கிற அந்த கனெக்ஷன் எது அப்படின்னாச்சுன்னா, நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை புரிந்து கொண்டு அவருக்காக நாம் வாழ்வோம் என்று பரலோகம் நம்மை குறித்து நம்புகிறது. பரலோகத்தில் ஒரு நம்பிக்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்படி ஒரு பிறந்த குழந்தைய ஒரு தாய் தன்னுடைய கரங்களில் வைத்துக்கொண்டு இந்த பிள்ளை வளர்ந்து என்னை காப்பாற்றும், என் பேரை காப்பாற்றும், எனக்காக வாழும் அப்படின்னு சொல்லி அந்த தாய் நம்புகிறாங்களோ, அதே போல் பரலோகம் ஒரு பெரிய திட்டத்தை நமக்குள்ளே வச்சு இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஒரு ஏற்ற வேலை வரும்பொழுது நாம் அந்த அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அந்த அழைப்புக்காக தான் நான் அடிக்கடி சொல்வேன், அந்த அழைப்புக்காக தான் நமக்கு வேலை, அந்த அழைப்புக்காக தான் நமக்கு குடும்பம், அந்த அழைப்புக்காக தான் பிள்ளை, அந்த அழைப்புக்காக தான் கிருபை, அந்த அழைப்புக்காக தான் நாம் ஒவ்வொரு நாளும் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேகர் இன்றைக்கு புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் கூட கர்த்தர் இந்த நாளில் அந்த அழைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று
அவர் விரும்புகிறார். நான் உங்களோடு கூட அந்த அழைப்பை குறித்து சில காரியங்களை பேச விரும்புகிறேன். தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது என்னென்ன சூழ்நிலையில் ஒரு 3 காரியங்களை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அந்த அழைப்பை குறித்து இப்படி பேசுகிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். முதலாவது, தேவன் அவரை அழைத்த அந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்புனா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறார். சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கை அந்த மனுஷனுக்குள்ள கொடுத்து அந்த தேவன் செய்ய போகிற அந்த காரியத்திற்கு அந்த மனுஷனை ஒரு முன் உதாரணமாய் காட்டுவதற்கு கர்த்தர் அழைக்கிறார். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் தேவனினுடைய அந்த சுபாவத்தை நாம் புரிந்து கொள்வதில்லை. மனித சுபாவம் என்னன்னா, நம்ம கண்ணு எதை பார்க்குதோ அதை நம்புது. நம்ம பார்க்கிற ஒன்றை தான் நாம் நம்புகிறோம். பார்க்காத ஒன்றை நம்புவதற்கு பெயர் தான் விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் அப்படின்றார். அதாவது ஆனால் அவருடைய சொந்த வீடு கட்டுறதுக்கு, சொந்த வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்லை, வீட்டில் விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவருடைய அழைப்போ அநேக ஜாதிகளுக்கு, ஒரு தெருவுக்குள்ள, ஒரு 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 ஏரியாவுக்கு இல்லை, ஒரு கிராமத்துக்கு இல்லை, அவர் தகப்பனாக எத்தனை பேருக்கு இருப்பார் அப்படின்னா, பல நாட்டு மக்களுக்கு, பல குழுக்களுக்கு அவர் தகப்பனாக இருப்பார் அப்படின்ற அந்த அழைப்பினால் கர்த்தர் அழைத்தாராம். அப்படி அழைக்கும் பொழுது இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறார். இன்னைக்கு தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கிறோம், என் கண் பார்க்கிறது தான் என்னுடைய எல்லை, என் கண் எதை பார்க்குதோ இதுதான் என்னுடைய லைஃப் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதற்கு நம்ம அழைக்கலையா. நாம் பார்க்கிற வழக்கத்தின்படி வாழ்வதற்கல்ல, நம்மை குறித்து தேவன் எப்படி பார்க்கிறாரோ அந்த வழக்கத்தின்படி வாழ்வதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமை போல சில நேரங்களில் ஆபிரகாமுக்கு ஒரு குறைவு இருந்துச்சு. அந்த குறைவுகளோடு தான் தேவன் அழைத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில குறைவுகள் இருக்கலாம். அந்த குறைவு நிறைவேறுவதற்கு சில வருடங்கள் போச்சு, சில வருடங்கள் போகுது. நம்மளும் வருடக்கணக்காய் காத்திருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவரை நாம் நம்பலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நமக்கு ஒன்றை சொல்லி கொடுக்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அதாவது என்னன்னா, ஃபஸ்ட்டு வார்த்தையில் சொல்லுகிறார், அநேக ஜாதிகளுக்கு நான் உன்னை தகப்பனா மாத்துறேன் அப்படின்ற வார்த்தையில் சொல்லுகிறார். சில குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அந்த நியர்பை வந்த உடனே இப்போ அடுத்த தரிசனத்தை அவர் மாற்றுகிறார். ஆதியாகமம் 15 வானத்தை அண்ணாந்து பார், பூமியின் கடற்கரை மணலை பார் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கும் அடுத்த ஒரு பிக்சரை காட்டுகிறார். அப்படி காமிச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தின் பெருவாரியான மக்களுக்கு ஆபிரகாம் தான் தகப்பன். அநேக ஜாதிகளுக்கு, இன்னைக்கு எந்த மதத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் உலக வரலாறை சரியாக படிச்சிருப்போம் அப்படின்னாச்சுன்னா, பெருவாரியான மக்கள் கூட்டத்திற்கு தகப்பனாய் ஆபிரகாமை தான் கடைசியில் அங்கே போய் தான் முடியும். என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறார். நம்மகிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாமே இருக்குன்னு கர்த்தர் சொல்வார். இன்றைக்கி நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீங்கன்னா, ஒரு ஆத்மா கூட உங்கள் கண்ணில் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் கையில் இல்லாமல் இருக்கலாம். என்னால் என்ன செய்ய முடியும்? அதாவது ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, நம்ம மேலே கர்த்தர் வச்சிருக்கிற அழைப்பு மகா உன்னதமானது. நமக்கு தேவையான எல்லாமே அந்த அழைப்பே நமக்கு கொடுத்துரும். அதாவது ஆபிரகாம் அப்படி அழைக்கப்பட்ட பொழுது, ஒரு தேசத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட பொழுது, அந்த தேசத்துக்குள்ளே போகிற ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ராட்சத பிறவிகள், அவங்க ராட்சதர்களை போல இருந்திருக்கிறாங்க. சர்வசாதாரணமாக 12 அடி 15 அடி இருப்பாங்க. ஒரு தெரு லைட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட் லைட் போல் அவ்வளோ உயரமாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது இவர்களை துரத்திட்டு இவங்க இடத்த நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அழைத்தார். உடனே அது நடக்கலை. ஆபிரகாமின் பார்வையில் இது சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் அவர் விசுவாசித்தார். அவர் வாழ்க்கையில் அது சாத்தியமாய் கர்த்தர் மாற்றி காண்பித்தார். ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது
உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை அழைக்கும் பொழுது என்ன வாக்குத்தத்தம் சொல்லி அழைத்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அநேக நேரங்களில் நம்ம அந்த அழைப்பையே விட்டுட்டோம். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க்கு, அதாவது என்னென்னா வேலைக்காக தான் என்னை அழைச்சிருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் ஒவ்வொருத்தர் மேலும் அந்த அழைப்பை வைத்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய அழைப்பு எப்படி? மார்க் 1:17 அவர் கடற்கரை அருகே போகும் பொழுது அங்கே வலையை அலசி கொண்டிருந்த பேதுருவையும் அவனுடைய சகோதரனையும் கண்டு அவரை அழைக்கிறார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் அப்படின்றார். அழைப்பு என்னன்னா, என் பின்னாடி வாங்க, உங்களை மனுஷரை பிடிக்கிறவனா மாத்துறேன் அப்படின்றார். அந்த வேலைக்கு அவர்கள் தகுதியானவர்களா அப்படின்னு பார்த்தா தகுதி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, பேதமை உள்ளவர்கள். அப்போஸ்தலர் 4:13 சொல்லுகிறது, அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்றும் கண்டு கொண்டார்கள். இவங்களை கூப்பிடும் பொழுது பேதுருக்கு பெரிய அளவுலாம் ஒன்றும் தெரியாது. ஒரு பெரிய ஊழியத்துக்கு அழைக்கிறார், ஒரு பெரிய ஊழியம், வேர்ல்டு அளவில் ஒரு பெரிய ஊழியத்துக்கு அழைக்கிறார். அவர் சொல்கிறார், உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன்றாரு. என்ன தகுதியை பார்த்து அழைக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்திலேயே பைபிள் காலேஜ் நடக்குது. சாமுவேல் காலத்திலேயே வேதாகமம் காலேஜ் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். வேதத்தில் அதற்கான ஆதாரம் இருக்குது. அவர் அப்போஸ்தலனாகிய பேதுருவை தேடி போன அதே காலகட்டத்தில் அதே எருசலேமுக்குள்ள கமாலியலின் பாதத்தில் உட்காந்து படித்து கொண்டிருந்த பவுல் அப்போஸ்தலன்லாம் இருக்கிறார். பலத்த ஒரு பெரிய சேனை இருக்குது. கிட்டத்தட்ட 850 பரிசேய போதகர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு சரித்திர ஆசிரியர் இப்படி எழுதுகிறார், இயேசு பிரசங்கித்த அந்த நாட்களில் 850 பரிசேய போதகர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன? அவருடைய அழைப்பு யார் மேலன்னா, சாதாரண ஒரு மீன் பிடிக்கிற மனுஷங்க மேலே. இன்னைக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நான் சாதாரண ஆள் தானே, என்னால் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இப்படி நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கிறோம். சில நேரங்களில் நம்ம இந்த மோசே ஆண்டவர் கூப்பிடும்போது சொல்ல, நான் மந்த வாயும் திக்கு நாவும் உள்ளவன், திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன். நீங்கள் வேற யாரையாவது பயன்படுத்துங்க. சிலருக்குள்ள தேவன் சில அழைப்பை உள்ள வைக்கிறார். ஆனால் சில காரணங்களை சொல்லி நம்ம அதை தட்டி கழிக்கிறோம். ஆண்டவர் பாருங்க, அந்த பேதுரு அழைச்ச உடனே எதுவுமே சொல்லலை, அப்படியே வந்துட்டார். விளைவு என்ன? தேவன் அவரை எப்படி பயன்படுத்த ஆரம்பித்தார் பாருங்க. 850 பரிசேய போதகர்கள் இருந்த அந்த நாட்களில் ஒருவரை கூட அப்படி பயன்படுத்தினதில்லை. ஆனால் பேதுருவின் நிழல் பட்டு சுகம், பேதுருவினுடைய அவருடைய வருகைக்காக ஒரு திரள் கூட்டம் காத்திருந்துச்சு. சாதாரண அறிவில்லாத ஒரு மனுஷன் கடற்கரையில் மீன் பிடிச்சி, அன்றாட மீன் பிடிச்சி அதை வியாபாரம் பண்ணி அதில் வாழக்கூடிய ஒரு மனுஷன். இன்னைக்கு உலகம் அன்னைக்கு படிப்பை தான் மேன்மையாக பார்த்துச்சு. அன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனுக்கு தெரியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ மனிதர்களால் ஒரு மதிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. இது எதுவுமே இல்லாமல் இருந்த அந்த மனுஷனை கூப்பிட்டது போல இன்னைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார், நம்மை கூப்பிடுகிறார். ஒருவேளை நமக்கு பலகீனம் இருக்கலாம், நமக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், எதுவுமே தேவையில்லாமல் இருக்கலாம். உங்கள் மேலே கர்த்தருடைய அழைப்பு இருந்துச்சுன்னா அந்த அழைப்பு எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். நம்ம அதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கான அழைப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கான அழைப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அந்த தகப்பனுக்கான அந்த தகுதியையும் கர்த்தர் சேர்த்து தான் கொடுக்குறார். அந்த பேக்கேஜாகவே அதை வச்சிருக்கிறார். அதனால் தேவன் நம்மளை அழைச்சிருப்பார்னா அந்த அழைப்பை மேன்மைப்படுத்துங்க. ஆபிரகாமின் வாழ்க்கையில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான சத்தியம் என்னன்னா, அழைப்பை அவர் நம்பினார். நான் போகிற பட்டணம் எது எனக்கு தெரியாது, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுடைய பழக்க வழக்கம் எது அதுவே எனக்கு தெரியாது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவர் புறப்பட்டு வர்றார். ஆபிரகாமுக்கு வாழ்ந்த இடத்துல எவ்வளவோ சொந்தங்கள் இருந்திருப்பாங்கல்ல, சொந்தங்கள் நெருங்கினவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க. அவங்க மாமாவோ சித்தப்பாவோ யாரோ ஒருத்தர் வந்து எங்கடா போகிற அப்படின்னு கேட்டால், நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஆண்டவர் என்னை அனுப்புகிறாரு போகிறேன். அந்த இடம் எப்படிப்பட்டது அது தெரியாது, எப்படி இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற மக்களுடைய பழக்க வழக்கம் என்ன சாப்பிடுவாங்க, பொண்டாட்டியை தனியாக கூட்டிகிட்டு போகிறேன், எப்படி அவளை மேனேஜ் பண்ணுவேன், எப்படி அவங்கள பாதுகாத்துக்கிடுவேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் மேலே ஒரு அழைப்பு இருக்குது, என்னை ஒருத்தர் அழைத்தார், என் தேவன் என்னை அழைத்தார், அந்த அழைப்பு பார்த்து கொள்ளும். அடுத்து கொஞ்சம் தூரம் போனால் இன்னொரு உறவினர் வந்து கேட்டிருப்பார், எப்படி போகிறீங்க, அங்கே போய் என்ன தொழில் பண்ணுவீங்க,
உங்களை யாருக்கு தெரியும்? நீங்கள் ஆடு மேய்க்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆடு வாங்க விற்க அதுக்கான அந்த ஆட்டு ரோமங்களை வாங்க விற்க அந்த பாஷை தெரியணும். ஒரு ஏரியா விட்டு ஒரு ஏரியா போனால் லாங்குவேஜ் மாறும். இதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லியிருப்பார்? எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியறதுக்கு சான்ஸே இல்லை. என்னை அழைத்தார், நான் போகிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, அழைத்த அழைப்புக்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து அவன் போனான். இன்னைக்கு நம்முடைய அழைப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோமா? நிறைய பேருக்கு நான் எதற்கு அழைக்கப்பட்டேன் என்பதே நிறைய பேருக்கு தெரியல. வேதத்திலே அதுக்கு நிறைய சான்றுகளை நம்மளால் பார்க்க முடியும். கர்த்தர் ஏன் அழைச்சா தெரியாது. மோசேயை பாருங்க, 40 வயசு வரைக்கும் எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்த மனுஷன். அவரை போல அந்த ராஜ்யத்திலேயே படித்தவர்கள் கிடையாது. ஆனால் விளைவு என்ன? அவரை போய் ஆடு மேய்க்க போகும் பொழுது 40 வருஷம் இதைத்தானே புலம்பியிருப்பார். என் படிப்பு என்ன, இவ்வளவு விஷயங்களையும் ஆண்டவர் என்னை எதுக்கு கற்றுக்கிட வச்சாரு, இப்போ சம்மந்தமே இல்லாமல் இந்த இப்படி கொண்டு வந்து ஆடு மேய்க்க வச்சிருக்கிறாரு எதுக்கு? நம்ம நிறைய நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன, இப்போ நான் கற்றுக்கொண்டு இருக்கிறது என்ன, ஆண்டவர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன, என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன. எத்தனை நேரங்களில் நாம் அப்படி நினைக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை நேரங்களில் நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, நம்மை அழைத்தவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைத்திருக்கிறார். நம்மக்கிட்ட திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு தெரியும் இருக்கிற திறமை போதும், எக்ஸ்ட்ரானரியான திறமையை நான் உனக்கு தருவேன். அழைப்பை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நீ வந்த அப்படின்னா உன்னை பயன்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்போ கர்த்தர் ஆபிரகாமின் மூலமாக இன்றைக்கு நம்மோடு பேசுகிற காரியம் என்னன்னா, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்காதீங்க, உங்கள் மேலே என்ன அழைப்பு வச்சிருக்கிறான்றதை மட்டும் பாருங்கள். அந்த அழைப்பை நீங்கள் கனப்படுத்துங்க, அழைப்பு உங்களை கனப்படுத்தும். கர்த்தர் தன்னுடைய குமாரனுடைய இரத்தத்தை இந்த பூமியில் கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறார். ஒரு 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 கல்யாண வீட்டுக்கோ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கோ அழைக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிறதுலேயே ஒரு உயர்ந்தவர், ஒரு கணத்திற்குரியவர் வந்து ஒரு மேன்மையான ஒரு மரியாதை கொடுத்து உங்களை அழைக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அங்கே போகிறது போல இன்றைக்கி நாமளும் கர்த்தர் தன்னுடைய மகனை தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தை விலையாய் கொடுத்து உங்களை என்னை மீட்டு கொண்டார். நாம் இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம் என்னன்னா, நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். இந்த அறிவு நமக்கு இருக்கணும். எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், எல்லாருக்கும் கர்த்தரோட அழைப்பு வச்சிருக்கிறார். நம்ம இந்த அழைப்பை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம பிழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அழைப்புக்குள்ள நம்ம பிழைப்பு இருக்குது, ஆனால் பிழைப்புக்குள்ள நம்ம அழைப்பு இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு முழு நேரமாக ஊழியத்துக்கு வந்துடுறோமா? நான் அப்படி சொல்லலை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. கர்த்தர் உங்களை எதற்கு அழைத்தார், என்ன நோக்கத்துக்கு கொண்டு போனார், நீங்கள் இருக்கிற இடத்துல என்ன செய்யணும்னு அவர் விரும்புகிறார். அதை கொஞ்சம் நீங்கள் டியூன் பண்ணுங்கள், அதை கொஞ்சம் பாருங்கள். ஒருவேளை கர்த்தர் உங்களை அழைக்கும் பொழுது அழைத்த அழைப்புக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருந்தாலும் பயப்படாதீங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை புரிந்து கொள்வோம். ரெண்டாவதாய் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 அந்த வசனம் அங்கே ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 4-5 அதை வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். ரெண்டாவதாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய என்ன அழைப்பில் ஆண்டவர் அழைச்சார்னா, அவருடைய விருப்பப்படி நாம் வாழ வேண்டும் என்று நம்மை அழைத்தார். அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னாச்சுன்னா, அவர் ஏற்கனவே ஆபிரகாம் ஒரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முதல்ல ஊரில் இருந்தார், அங்கிருந்து அவர் புறப்பட்டு ஆரானுக்கு வந்தார். ஆனால் அங்கேயும் அவர் வாழ வேண்டாம், அங்கிருந்து அடுத்த தேசத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் அழைத்து கொண்டு போகிறார். இவைகளுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, தேவனுடைய விருப்பம் இருக்குது. ஆபிரகாம் எங்கே வாழணும், எங்கே குடியிருக்கணும், எந்த தேசத்தில் அவனுக்கு குழந்தைய கொடுக்கணும், எந்த தேசத்தில் அவனுக்கு வருமானத்தை பெருக பண்ணணும், எந்த தேசத்தில் அவனை பெருக பண்ணணும், எந்த தேசத்தில் அவன் அநேகருக்கு தகப்பனாக மாற்றணும், எல்லாமே தேவன் டிசைட் பண்ணுகிறார். அவர் விரும்புகிறார். அவர் விரும்பினதுனால அவர் விருப்பப்படுகிற அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். ஏற்கனவே ஒரு தேசத்தில் நல்லா தானே இருந்துட்டு இருக்காரு.
ஒரு தேசத்தில் வாழ்கிறாரு. இப்போ கர்த்தர் முற்றிலும் சம்பந்தம் இல்லாத ஒரு புதிய தேசத்துக்கு கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கும் பொழுது அதில் நம்ம ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கும் பொழுது, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். அதே நேரம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். போன்னு சொல்லலை, வான்னு சொல்லுகிறார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அவர் தகப்பன் வாழ்ந்த அந்த ஊரில் இருக்கும்போது இம்மிடியட்டாக புறப்பட்டு போன்னு சொன்னவர் வருகிற வழியில் அவரும் கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணுகிறார். இப்போ என்னன்னா, போன்னு சொன்னால் இவர் தனியாக போகிறது, வான்னு சொன்னால் என் கூட வான்னு அர்த்தம். இப்போ யாராவது வந்து என்னைய பாஸ்டர் நீங்கள் வாங்க அப்படின்னாச்சுன்னா அவரோடு சேர்ந்து போகிறதுன்னு அர்த்தம். அவர் அங்கே இருக்கிறார், அப்படி தானே? இப்போ சமீபத்தில் கூட ஒரு அம்மா வந்திருந்தாங்க, நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா யாராவது ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அங்கே என்னுடைய சொந்தக்காரங்க இருக்காங்க, ஜெபத்துக்கு கூப்பிட்டா கொஞ்சம் போயிருங்க அப்படிம்பாங்க. இல்லை போங்க அப்படின்னாச்சுன்னா அர்த்தம் என்ன? நான் அங்கே இருக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் போங்கன்னு அர்த்தம். வான்னு சொன்னால் நான் ஏற்கனவே அங்கே தான் இருக்கிறேன், என்னைய ஃபாலோ பண்ணி வா. அப்போ ஆதியாகமம் 12 சொல்லும் பொழுது போன்னு சொன்னவர் அப்போஸ்தலர் 7 இதில் நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, வெறுமனே ஆபிரகாமை போக மட்டுமே சொல்லலையாம், கர்த்தரே கூட இருந்து என் கூடவே வா அப்படின்ட்டுருக்கார். அப்போனா தேவன் விரும்புகிற ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் நம்மளை அழைக்கிறார். நமக்கு தேவையான எல்லாமே அங்கே இருக்குது. அந்த அழைப்பை நம்ம மேன்மைப்படுத்தணும்னா அந்த அழைப்பு நமக்கான எல்லாவற்றையும் உருவாக்கி வச்சுருக்கோம். நம்ம ஒரு சில வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் அதனை 26, 27 அதில் ஒரு நல்ல வார்த்தையை பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26, 27 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகிலும் கண்டுகொள்ளத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நாம் எங்கே குடியிருக்க வேண்டும் என்பதை கூட தேவன் தீர்மானிக்கிறார். அதனால தான் ஆபிரகாம் பார்த்து சொல்கிறார், நீ நான் காட்டுகிற தேசத்துக்கு வா அப்படின்றார். போன்னு சொல்லுகிறார், வான்னு சொல்லுகிறார். சில நேரங்களில் நம்ம அழைப்பு தெரியாமல் நம்ம தியங்கி நிற்கும் பொழுது கர்த்தரே நம்மை அழைத்து கொண்டு அங்கே போகிறார். நாம் இன்னைக்கு குடியிருக்கிற இடம் தேவன் தீர்மானித்த இடம், நாம் தீர்மானிக்கலை, அவர் தீர்மானித்தார் நான் எங்கே வாழணும்னு சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், வனாந்தரத்தில் வருவாங்க. ஆனால் வனாந்தரத்தில் வந்தால் கூட அவங்க எங்கே போகணுன்ற அந்த இடத்த தேவன் தான் தீர்மானித்தார். அவங்க எகிப்தில் செங்கல் சுட்டுக்கிட்டு அடிமையாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க இங்கே செங்கல் சுட்டு கஷ்டப்படுகிற இதே நேரத்தில் கானான்ல அந்த தேசத்து ஜனங்களை வைத்து இவர்கள் வந்து குடியிருப்பதற்கான வீடுகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். இவங்களுக்கு வீடுனா என்னன்னே தெரியாது, வசதினா என்னன்னே தெரியாது. ஜீவ காலமெல்லாம் கிட்டத்தட்ட 400 வருஷம் அடிமை. இவங்க பார்த்தது ஒரு அடிமையை, இவங்க பிறந்தது ஒரு அடிமைக்கு, இவங்களுக்கு பிள்ளை பிறந்தா அதுவும் ஒரு அடிமையாக தான் பிறக்குது. தலைமுறையே இப்படித்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த டயத்தில் கர்த்தர் அவங்களை அழைத்து கொண்டு வேறொரு தேசத்துக்கு போய் இவங்க தலைமுறையிலேயே வாழாத ஒரு வாழ்க்கையை அவங்கள வாழ வைத்தார். இன்னைக்கு இந்த இணைப்பில் இருக்கிற உங்களுடைய லைஃப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கர்த்தருடைய அழைப்பு உங்கள் மேலே இருந்ததுனால, உங்கள் தாத்தா எங்கே இருந்தார், உங்கள் அப்பா எப்படி இருந்தாங்க, உங்களை கர்த்தர் எங்கே கொண்டு போயிருக்கிறார். நீயும் உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்தேன் என்று எழுதியிருக்கிறது போல அநேகர் முதல் தலைமுறையாய் வேறு தேசங்களில் போய் வேலை செய்து அந்த தேசத்தில் பழுகி பெருக, அந்த தேசத்தின் நன்மையினால் இருக்கிற இடத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை பராமரிக்க, உடன் பிறந்தவர்களை பராமரிக்கத்தக்கதாய் உங்களை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறாரே. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, அவருடைய விருப்பப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று அவர் உங்களை அழைத்து கொண்டு போனார். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் இந்த நாட்டுக்கு வரும்பொழுது இயேசுவை அறியாதவனாக தான் வந்தேன், ஆனால் இங்கே வந்தப்புறம் நான் அவரை அறிஞ்சிருக்கிறேன். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்ததே அவர் தான், கொண்டு வந்து தான் உங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். வேற வழியே இல்லை. இப்போ நீங்கள் அவரை அறிஞ்சு தான் ஆகணும். அப்படிப்பட்ட இடத்துக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமை ஆண்டவர் ஏன் தேசத்தை விட்டு, உன் சொந்த வீட்டை விட்டு ஏன் பிரித்து கூட்டிகிட்டு போகிறாருன்னா, அவருடைய விருப்பப்படி அவர் வாழணும். ஆபிரகாமுடைய பேரில் அந்த இஸ்ரவேல் தேசம் இருக்கணும். அந்த தேசத்தை நான் அவருக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி தேவன் வைராக்கியமாய் செயல்பட்டார். எங்கே குடியிருக்கணும், நாம் எங்கே குடியிருக்கணும்னு வரைக்கும் கர்த்தர் தீர்மானிக்கிறார். நமக்கு யார் பிள்ளையாக பிறக்கணும்னு கர்த்தர் தீர்மானிக்கிறார். நமக்கு யார் வாழ்க்கை துணையை வரணும்னு கர்த்தர் தீர்மானிக்கிறார். நம்முடைய ஊழியம் என்னன்னு கர்த்தர் தீர்மானிக்கிறார். நம்முடைய ஊழியத்தின் எல்லைகள் என்னன்னு சொல்லி கர்த்தர் தீர்மானிக்கிறார். அவர் தீர்மானித்து தான் நம்மளை அழைக்கிறார். ஆனால் நம்மளுடைய பங்கு என்னன்னா, அந்த அழைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அழைச்ச உடனே ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார். பாருங்க, அப்படியே கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படியை வச்சது எதுனா அந்த விசுவாசம். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 38ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தேசத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அதில் எழுதப்பட்டிருக்கிறது. 25:38 அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்து உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர் நானே. ஆண்டவர் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு புறப்பட பண்ணுறாருன்னா என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, அவர் உங்களை எந்த தேசத்துக்கு கொண்டுட்டு போயிருக்காரோ அந்த தேசத்துக்குள்ளே தான் உங்களை அவர் வாழ வைக்க விரும்புகிறார். அங்கே அவர் உங்களுக்கு தேவனாக இருக்கும்படி விரும்புகிறார். நான் புரிகிற மாதிரி சொன்னால், ஒரு இடத்துல பிறந்தோம், ஒரு இடத்துல வளர்ந்தோம், வாழ்கிறது ஒரு இடத்துலையா இருக்குது. இதுக்கு பின்னாடி நம்ம சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், அவசரப்பட்டு வந்துட்டோமோ, தேவையில்லாமல் இங்கே வந்துட்டோமோ, தேவையில்லாமல் இந்த தேசத்தில் கஷ்டப்படுறோமோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா, கர்த்தருடைய அழைப்பு நம்ம மேலே இருக்கிறதுனால எங்கே போக வேண்டும் என்றும் எங்கே வாழ வேண்டும் என்றும் கர்த்தர் தீர்மானிக்கிறார். ஒரு காலமும் முறுமுறுக்காதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, குடும்பத்தில் ஏற்படுகிற சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஆபிரகாமை அழைத்தவர் நம்மையும் அழைத்திருக்கிறார். நாம் எங்கே குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானிக்கிறார். நிறைய நேரங்களில் வேதத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், ஒரு பெரிய தீர்க்கதரிசி, பிழையாம் என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய ஆசை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அந்த இஸ்ரவேலர் மரிக்கிறது போல நான் மரிப்பேனாக அப்படின்னார். அவருக்கு ஆசை என்னன்னா, அவர்களைப் போல நான் மரிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் நீங்கள் என்னாகம புஸ்தகத்துக்கு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்ட ஜனங்கள் மரிக்கும் பொழுது இவரும் சேர்ந்து மரிச்சிருவார். இவருக்கு ஆசை என்னன்னா, இஸ்ரவேலரோடு மரிக்கணும். ஆனால் அப்படின்னா இவர் இஸ்ரவேலோடு வரணும், அங்கே வரலை. இஸ்ரவேலருக்கு அகேன்ஸ்டாக நின்னதுனால கடைசியில் மரணம் எப்படிப்பட்ட மரணமாக இருந்துச்சுன்னா, அவர் விரும்பின மரணமாக இல்லை. நிறைய பேருடைய மரணம் கூட அவங்க விரும்பின மரணமாக இருப்பதில்லை. ஆனால் அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருப்பீங்கன்னா, பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆபிரகாமை அழைத்தார். எதற்காக? இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல் அழைத்தார். ஒரு 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 எபிரேய ரபி, ஒரு ஊழியக்காரர் ஒரு டாக்குமெண்ட்ரி எழுதியிருக்கிறார், அதை கமெண்ட்ரி எழுதியிருக்கிறார். அந்த கமெண்ட்ரியில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்கிறார், சாராளுக்கு சாராளுடைய கற்பத்தில் குழந்தையை தாங்கக்கூடிய அந்த பலனே கிடையாதான். ஆனால் கர்த்தர் அழைச்சதுனால அந்த ஈசாக்கின் மூலமாக இன்றைக்கி ஒரு தேசமே உருவாயிருச்சு பாருங்கள். நான் சொல்கிறேன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவர், அப்படி இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவர் எதற்கு அழைக்கிறார் என்றால், அவருடைய விருப்பத்தின்படி அவர் காட்டுகிற தேசத்தில் நாம் வாழ வேண்டும் என்று அழைக்கிறார். நான் பிறந்த ஊர் ஒன்று, வாழ்ந்த ஊர் ஒன்று, ஊழியம் செய்கிற ஊர் ஒன்று. எதுக்காக ஆண்டவர் இந்த பகுதிக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார்? நான் நினைப்பேன் ஊழியன்னு வேற ஒரு மாதிரி. ஆனால் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற இந்த ஊரை பார்க்கும்போது இந்த ஊர் ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஆனால் அழைத்த அழைப்பின்படி நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கு தான் தேவன் நம்முடைய தேவனாக இருக்க விரும்புகிறார். இதை நம்ம ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது. கர்த்தர் அழைத்தார், அந்த அழைப்புக்கு நம்ம உடன்பட்டு இருப்போமே ஆனால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகள் நம்ம கண்களால் இன்னும் பார்க்கலை. 1 கொரிந்தியர் 2:9 சொல்லுகிறது, தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவருடைய சிந்தனைகள் அவருடைய நினைவில் அவைகள் தோன்றவும் இல்லை. நான் சொல்கிறேன், அந்த அழைப்பை நீங்கள் மேன்மைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த அழைப்பை புரிந்து கொள்ளுங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு சொல்லி வைத்திருக்கிற மேன்மைகளை நிச்சயமாய் நாம் அனுபவிப்போம். 3ஆவதாக தேவன் ஆபிரகாமை என்ன அழைப்பினால் அழைத்தார்? யோவான்
8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் இயேசு ஒரு அழைப்பை சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய அந்த அழைப்பை குறித்து அவர் ஒரு பாயிண்ட் சொல்லுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். இயேசு சொல்லும் பொழுது என் நாளை காண ஆபிரகாம் ஆசையாக இருந்தான் அப்படின்றார். அதை கண்டு களி கூர்ந்தான் அப்படின்றார். அப்படின்னா என்ன ஆண்டவரே, என்ன கண்டார், என்ன சொல்ல வர்றீங்க இந்த வசனத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவருடைய நாள் எது, கர்த்தருடைய நாள் எது, அல்லது அந்த இடத்துல இயேசு அடிக்கடி மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் இந்த வார்த்தையை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். மனுஷகுமாரன் அவருடைய நாள் எது? லூக்கா 17ஆம் அதிகாரம் 28, 29, 30 சொல்லுகிறது, லோத்துவனுடைய நாட்களைப் போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு அந்த வானத்திலிருந்து அக்கினி இறங்குற வரைக்கும் ஜலப்பிரளயம், அந்த வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரம் 28, 29, 30. லோத்துனுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய நாளை காண ஆசைப்பட்டான், கண்டான், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்றார். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இயேசு வரும் பொழுது பூமியில பாவம் செய்கிறவர்களுக்கு முடிவு உண்டாகும். தேவனுடைய வார்த்தையை கேட்டவன் பிழைப்பான், வார்த்தையை கேட்காதவன் அல்லது வார்த்தையை கேட்டு அதை அள்ள தட்டுகிறவன் பிழைக்க மாட்டான், அவன் அழிந்து போவான் என்பதற்கு ஒரு ஐ விட்னஸா கர்த்தர் ஆபிரகாம் வச்சிருந்தார். அந்த லோத்து பட்டணம், லோத்து குடியிருந்த சோதம் குமர பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்கிற அந்த வார்த்தை, அந்த வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு மட்டும் கர்த்தர் கொடுத்து வச்சிருந்தார். அழைப்பை பெற்றவனுக்கு மட்டும்தான் தெரியும் யார் அழிய போறாங்க அப்படின்றது. அந்த வார்த்தையை கேட்காதவன் அது அழிந்து போவான். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊர் இருந்த தடமே இல்லாமல் அழிஞ்சு போச்சு பாருங்க. அது அப்படியே அழிஞ்சு போச்சு. இந்த தேசம் அழியும் என்றும் அதை அழிந்துதான் கர்த்தர் தான் அதை அழித்தார் என்பதற்கும் அந்த பூமியில் வாழ்ந்ததிலேயே ஒரே ஒரு ஐவிட்னஸ் தான், அது ஆபிரகாம் மட்டும்தான். லோத்து பார்த்தார், அதாவது அழியிறத பார்க்கல, அழியிறத பின்னிட்டு திரும்பி பார்த்தது லோத்துவின் மனைவி. அவங்களும் உப்பு தூணாயிட்டாங்க. ஆனால் ஆபிரகாம் தூரத்திலிருந்து அவைகளை கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, இன்னைக்கு ஆபிரகாமை அழைக்கும் பொழுது கர்த்தருடைய நாளை காண அழைக்கப்பட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் அதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. பாவிகளை ரட்சிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். பாவத்திலே உழன்று கொண்டு கர்த்தரை தேடாத ஜனங்களை அழிப்பதற்கு கர்த்தர் அக்கினியும் கந்தகமும் உள்ள அன்னைக்கு எப்படி அழிச்சாரோ அதே போல வானங்கள் வெந்து அழிந்து போகும். அக்கினிக்கு இரையாய் இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஐ விட்னஸ் யாருன்னா அழைக்கப்பட்ட நாம். இன்னைக்கு நம்ம சொல்றதை யாருமே நம்பலை, யாருமே ஒத்துக்கிட மாட்டேன்றாங்க. நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த சோதோம் குமாராவில் இருந்து 2 பேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு அன்னைக்கு அழிஞ்சு போன அந்த எங்கேயும் புறப்பட்டு வந்தால் நடுராத்திரியில் வர முடியாதுல்ல. இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாகனங்கள் கிடையாது. அவங்க புறப்பட்டு வராங்க. காலையில் ஒரு 10 மணிக்கு சோதோமுக்கு வர்றாங்க. சோதோமில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே அழிஞ்சு போச்சு. என்ன நடந்துச்சுன்னு யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? சுற்றி இருந்த மற்ற ஊர்களில் இருந்தவர்களுக்கு இது அழிந்தது தெரியும், ஆனால் எப்படி அழிந்தது என்று தெரியாது. அது எப்படி அழிந்தது என்றும் எப்படி அழிக்க தேவன் சித்தம் கொண்டார் என்றும் யாருக்கு தெரியும் என்றால் ஆபிரகாம் ஒரே ஒரு மனுஷனுக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவன் நியாயத்தீர்ப்பை அவன் அறிந்தவன், என் நாளை காண ஆசைப்பட்டான், கண்டு களி கூர்ந்தான். இன்னைக்கு அவருடைய நாளை காண்கிற அந்த ஆசையில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இயேசு வரப்போகிறார். இந்த பூமியிலிருந்து பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்வதற்காக பாவத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் அள்ள தட்டி பாவத்தில் வாழ்கிற ஜனங்களை அழிப்பதற்காக அவர் வரப்போகிறார். ஒருவரும் அழியக்கூடாது என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதனால தான் லோத்து அந்த சோதோம் குமாரம் அழிக்க போறேன்ற வார்த்தையை ஆபிரகாமுக்கு சொல்லி ஆபிரகாமை ஜெபிக்க வைத்தார். ஆபிரகாமுடைய அந்த ஜெபம், அந்த கெஞ்சுதல் லோத்துவை காப்பாற்றினது. இன்னைக்கு இந்த உலகத்தை அழிக்க போறேன் என்றும் இந்த இயேசுனா தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல்
வாழ்கிறவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள் என்பதை குறித்தும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தி தான் உங்களை என்னை இன்னைக்கு ஜெபிக்க வச்சிருக்கிறார். எத்தனையோ நபர்கள், முகம் தெரியாத எத்தனையோ நபர்களுக்காக கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். காரணம் என்ன? அன்னைக்கு ஆபிரகாம் அழுதார். இன்னைக்கு ஆபிரகாமின் வரிசையில் விசுவாசிகளாய் வந்திருக்கிற நம்மைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் அந்த ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படிம்பார். லோத்துட்ட போய் சொல்லலை. லோத்துட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஆண்டவர் யார்கிட்ட சொல்கிறார்னா நான் ஆபிரகாம்கிட்ட சொல்லுகிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர், நான் 17, 18, 19 அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனாலும் தான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நினைவு கூறும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமை அழைக்கும் பொழுது இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைத்தார். 2வது, அவருடைய விருப்பப்படி வாழ்வதற்கு அழைத்தார். 3வது, ஆவிக்குரிய புதிய அனுபவங்களை கற்றுத்தருவதற்காக அவர் அழைத்தார். அந்த பூமியில கர்த்தர் செய்ய போகிற காரியத்திற்கு ஒரு ஐ விட்னஸாய் பார்க்கிற மனுஷனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார் என்பதற்கு பார்க்கிற ஐ விட்னஸாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சோதோம் குமரா அழிந்ததற்கு அந்த அழிக்கப்பட்டதை கண்களால் பார்த்த மனுஷன், அந்த ஜனங்களுக்காய் கண்ணீர் விட்டு ஜெபித்த மனுஷனாய் அன்னைக்கு ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக நின்றது போல இந்த சத்தத்தை கேட்கிற, இணைக்கப்பட்டிருக்கிற, அழைப்பை புரிந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய கண்ணீரும் தேவ சமூகத்தில் நிற்கிறது. நம்ம சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம். எவ்வளவோ ஜோமனியாச்சு, ஆனால் மக்கள் யாரும் திரும்பின மாதிரி இல்லையே, மனம் திருந்தின மாதிரியே இல்லையே, எல்லாரும் போகிற போக்கில் அப்படி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் மனம் திரும்புகிறானோ திரும்பலையோ, நீ எனக்கு தேவை, நீ என்கிட்ட பேசணும், உனக்கு அதனால தான் நான் உனக்கு என்னுடைய ஆத்தும பாரத்தை தருகிறேன். உன் ஜெபம் கண்களால் பார்க்காத அநேகரை விடுதலை ஆக்கி இருக்கிறது. உங்கள் ஜெபம் அநேக லோத்துக்களை விடுதலை ஆக்கி இருக்கிறது. யோசிச்சு பாருங்கள். இங்கே 2 கண்ணேறிட்டு பார்க்கிற தூரம் தான் லோத்து குடியிருந்த பூமி. இன்னும் சொல்லப்போனால் லோத்து அதை பார்க்கல. ஆனால் கர்த்தர் ஆபிரகாம் வந்து அதை பார்த்தார். நீங்கள் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். அவன் காலைமே எழுந்து அதை பார்த்தான் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் குமாரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணத்தை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அன்னைக்கு ஆபிரகாமின் கண்ணீருக்கு லோத்துவின் ஜீவன் தப்புவிக்கப்பட்டது போல உங்கள் கண்ணீருக்கு அநேகர் தப்புவிக்கப்படுகிறார்கள். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்காம இருக்கலாம். கண்டிப்பாக அவருடைய வருகை இருக்கிறது. அன்னைக்கு அநேக ஆத்துமாக்களுக்கு நீங்கள் ஒரு தாயாய், ஆவிக்குரிய தாயாய், ஆவிக்குரிய தகப்பனாய் அவர்கள் தப்புவதற்கு நீங்கள் வடித்த கண்ணீர் அவங்களுக்கு எப்படி பிரயோஜனப்பட்டது என்பதை கட்டாயமாக நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. உங்கள் ஜெபத்தை பரலோகம் கனம் பண்ணுகிறது. உங்கள் அழைப்புக்கு பரலோகம் நம்பிக்கை வைத்திருக்கிறது. நிச்சயமாய் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது தேவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது போல நம்மை அழைத்திருக்கிறார். நம் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த அழைப்பை நாம் புரிந்து கொள்வோம், கீழ்ப்படிவோம், கர்த்தருக்காய் வாழ்வோம். நம் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். அவர் வரும் பொழுது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே என்று நம்மை அழைக்கத்தக்கதாய் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்வோம்.